சிம்ம ராசி, சிங்க ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த ராசியை பொறுத்தவரையும் செவ்வாய் பகவானுடைய ஆட்சி பலம் பெறக்கூடிய 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கே வரக்கூடிய பலன்கள். இந்த 14 மேக்கு மேல இந்த 1.5 மாத காலங்கள் கிட்டத்தட்ட 45 நாள் செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேஷத்துல பயணிக்க போறது. எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி, சிம்ம லக்னம். இன்னைக்கு யார் இவங்க? எப்பேற்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு கடந்து வந்திருக்காங்க? இந்த ராசியோடைய குணநலன்கள் என்ன? நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்துவமா இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி தான் பலமா இருக்கும். ராசியோடைய பலன்கள் அனைத்துமே பொதுவானதுதான். அது ரொம்ப அதிகபட்சமாக 10லேருந்து 20% மட்டும்தான் பொருந்தும். நீங்க யாரு? எப்பேற்பட்ட நபர்கள்? எப்படி செயல்படுவீங்க? எந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு? அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகத்தை பொறுத்து தான் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருள்கள் அனைத்துமே ராசியோடைய பொது பலன்கள் தான். சிம்ம ராசி மற்றும் சிங்க லக்னம். இது பார்த்தீங்கன்னா 100 பேர் எதிர்த்தாலும் தனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு போகக்கூடிய ராசி. இவருடைய பேச்சு ரொம்ப கணீர் கணீர்னு இருக்குங்க. இந்த சிம்ம ராசி பொறுத்தவரை நிறைய ஆசைகள் இருக்கும். எதுவுமே இல்லாம இன்னைக்கு உழைப்பால உயர்ந்தவங்க தான் இந்த சிம்ம ராசி. நெருப்பு தத்துவ ராசி 3 மேஷம், சிம்மம், தனுசு. ஆனால் தனுசு மேஷத்தை விட சிம்மம் உயர்வானது, கெத்தான ராசி. அட போங்க, நாங்கள் கெத்தா? இன்னைக்கு மத்தளத்துக்கு 2 இடி மாதிரி இடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ராசி. கஷ்டத்துலேயுமே மன கவலையோட தான் இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் எப்படிலாம் ஒளிவோம் அப்படின்னு எல்லாரும் மற்றவங்க காத்துட்டு இருக்காங்க. இவங்க முன்னாடி மட்டும்தான் நாங்கள் வாழ்ந்து காமிக்கணுங்கிற ஒரு வீராப்புலேயே இன்னைக்கு மனசு கலங்காமல் போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ராசி யாருன்னா இவங்க தான். இன்னைக்கு பல வருஷம் ஆச்சுங்க. எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். எப்போ வீழ்வேன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஒரு விஷயங்களுமே வளராம போயிட்டே இருக்குங்கிற ஒரு வேதனை. கிட்டத்தட்ட இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். போராடலாம். ஆனால் எந்த அளவுக்கு போராடலாம்? அப்படியே மனசை விடுற அளவுக்கு ஒரு ஒரு போராட்டங்களும் இன்னைக்கெல்லாம் ஏதாவது பண்ணால் மனசு சரியாகுமா? அவ்வளோ மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக இருக்குது. துணிச்சல் அப்படிங்கிறதுக்கு பெயர் போன செவ்வாய் இந்த ராசியை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானத்தில் ரொம்ப நாளாக பயணிச்சார். அப்போ என்னன்னா, காலையில் எழுந்தாலும் கஷ்டம், சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இரவு முடிக்கும் போதும் மனசில் ஒரு பாரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அஷ்டமசானி ஜென்மக்கேது ஒன்று இருந்தால் பிரச்சனை இல்லை. 2, 3 கிரகங்கள் பலவீனமாக இருக்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலே இருக்கவே இருக்காது. ஜெயிச்சுட்டு தான் பேசணும் அப்படிங்கிற எண்ணங்கள், வாய் சாமர்த்தியத்தால் பல வெற்றிகள் பெற்றாலும் இன்னைக்கு என்னமோ எது நமக்கான நேரம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான மன உளைச்சல்கள் தான் இன்னைக்கு அதிகமாக கொடுத்துட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் யதார்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்து போயிட்டீங்க. இன்னைக்கெல்லாம் சுயநலமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் மதிப்பு, மரியாதை. 4 பேர் பேசுறத நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, 4 பேருக்கு ஆதரவாக இருந்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்ட போது யாருமே நிற்கல. கிட்டத்தட்ட இன்னைக்கெல்லாம் எல்லா இடத்துக்குமே போயிட்டுட்டீங்க. போலீஸு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து பிரச்சனை, இது மாதிரி எந்த இடத்துக்கும் ஏறாத ஆட்கள் சிம்மம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எல்லா இடத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டீங்க. கடன் பிரச்சனையில் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. அந்த காதலை விட்டு தொலைச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு. திருமண வாழ்க்கையா இனி வாழ்ந்தா என்ன போனா என்ன அப்படிங்கிற மாதிரி எது எடுத்தாலும் அதோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை பொறுத்தவரை நடந்துட்டு இருக்கு. இன்னுமே சொல்லணும் அப்படின்னா நம்ம பிறந்த கால ஜாதகம் ஒன்று பார்த்தோம், 2023 பார்த்தோம். திருமண வாழ்க்கையை நம்பி நிறைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட சொல்லியிருந்தோம், திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது காணாமல் போக போகுது, ரொம்ப கவனமாக இருங்க, இதனால உங்களோட பார்ட்னர்ஷிப்பும் காணாமல் போக போகுது அப்படிங்கிறது யாரையும் நம்பாதீங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் டைம் வந்துச்சுங்க. அதனுடைய மனைவி பேரில் வாங்கி வச்சிருந்த அத்தனை சொத்துக்களும் மனைவி பார்த்தீங்கன்னா என்னோட வாழை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரே நாளில் ஒரே டெசிஷன் எடுக்கக்கூடிய முடிவுனால இன்னைக்கு எல்லா சொத்தும் மனைவி கிட்ட போய் இவர் இன்னைக்கு நிர்கதியா நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது ஆல்ரெடி நம்ம இண்டிகேஷன் பண்ணணும். சொத்து எல்லாம் உங்க பேர்ல வாங்குங்க, கவனமாக இருங்க, உங்களுடைய மனைவி ஸ்தானம் வீக்கா இருக்கு, அவசரப்படாதீங்க, எல்லாரும் ஏத்தி விடுவாங்க, உங்களை பில்டப் பண்ணுவாங்க, அதை நீங்க நம்பி போயிடக்கூடாது. போனா உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரையும் அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான ஈகோ பிளானட் வேலை செஞ்சுட்டு இருந்தது. அப்போ நம்ம சொல்லும் போது இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு மகனாலையும் ப்ராப்ளம் ஏற்பட போகுது அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த அவங்களுடைய சம்சாரம் போனதுக்கப்புறம் மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் இவங்களை பார்க்கவே வர்றது கிடையாது. இப்போ இன்னுமே பேசவே வரதில்லை. பொதுவாக சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு
ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் குழந்தை இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்க என்ன வேணாலும் நீங்க மடியில வச்சு தாலாட்டி, ஊட்டி வளர்த்துனீங்கனாலும், ஏதாவது ஒரு நேரத்தில சரக்குன்னு ஒரு கோடு கிழிச்ச மாதிரி, ஒரு வலியும், ஒரு காயத்தையும் ஏற்படுத்தி குடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா நல்லா படிக்க வச்சிருப்பீங்க. ஏத்தி விட்ட ஏணியாக உதைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷத்தில உங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவாங்க. பல நாட்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்ண முழிச்சுட்டு வேலை செஞ்ச விஷயங்கள் எல்லாமே திடீர்னு உங்களோட கைமீறி போற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு சிம்மராசிய பொறுத்தவரை எல்லாருமேங்க. இவங்க மட்டும் இல்ல. எல்லாருமே உங்களை உதறி தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்குலாம் விட்டா போதும்டா சாமி, ஆள விட்டா சாமி, என் மனசுல போதும். என் மனசுல 1000 கேள்வி இருக்கு. நல்லவன் கெட்டவன் பார்த்து பழகாம இருக்கிற ரொம்ப நாட்களாக இன்னைக்கு சனீஸ்வர பகவான் நல்லா பெரிய பாடத்தை ஏற்படுத்தி குடுத்துருக்காரு. இந்த ராசிய பொறுத்தவரையும் ராசிக்கு 8ல சனி இதெல்லாம் இன்னைக்கு என்ன இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை இல்ல, தொழில் இல்ல, அதேபோல வருமானம் கம்மியாயிடுச்சு, திருமண வாழ்க்கையில ப்ராப்ளம் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் அடி வாங்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சிம்மராசியை பொறுத்தவரை நடந்துட்டு இருக்கு. இன்னுமே சொல்ல போகணும்னா, தினமும் மாத்திரை ஏதாவது போட்டுட்டு தான் தூங்குற மாதிரி இருக்கு. யாராவது ஒரு 4 பேர் வந்து கைடன்ஸோ, சப்போர்ட்டோ சரியாயிரும் கவலைப்படாதீங்க. அடுத்தது முன்னேறி போங்க. என்னன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவு சொன்னா மட்டும் தான் அடுத்த விஷயத்த செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. நல்ல பேச்சாற்றல் இருந்தது, நல்ல நகைச்சுவை இருந்தது. மனசுல பட்டது அப்படியே வெளியே பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கெல்லாம் சோம்பேறித்தனம் தான் அதிகமா இருக்கு. கடைசி வரையும் போராடக்கூடிய விஷயங்கள், பிளானிங் ரொம்ப கம்மியாயிடுச்சு. மன இறுக்கம் அதிகமாயிடுச்சு. அப்பா அது பண்ணல. இத்தன நாளும் அப்பா பண்ணவே இல்ல, அம்மா பண்ணவே இல்ல. இருந்தாலுமே இந்த நேரத்துல உங்களுக்கு மனசு உறுத்திட்டே இருக்கும். அப்பா அது பண்ணல, அம்மா அது பண்ணல. அவனுக்கு கிடைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கங்கள்ல எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அஷ்டம சனி காலத்துல தான் வரும். அப்போ யாரோடைய ஆதரவும் இல்லாம கொடுமையான அதுவும் இந்த நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் வந்துருச்சுன்னா, அவ்வளோதான் சொல்லவே தேவையில்ல. மீனத்தில சந்திராஷ்டமம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு மனக்குழப்பங்கள், கவலை விட்டா போதும்னு ஓடிர்லாங்கிற ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு சிம்ம ராசிய பொறுத்தவரை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில செவ்வா பகவானுடைய பயிற்சி பலன்கள் சிம்மத்த பொறுத்தவரையும் அம்மா நல்லா இருக்கணுமா, செவ்வா நல்லா இருக்கணும். அப்பா நல்லா இருக்கணுமா, செவ்வா நல்லாவே நல்லாவே இருக்கணும். அதேபோல இடம், வீடு, சொத்து, சுகம், வாசல், கௌரவம், பேர், புகழ் இது எல்லாத்துக்குமே செவ்வாய் தான். அரசாங்க வேலையா செவ்வாய் நல்லா பலமா இருக்கணும். அந்த அளவுக்கு நெறைய ஒரு யோகத்த வந்து செவ்வாய் வச்சிருக்காரு. ஒரு பாதகாதிபதியா இருந்தாலுமே, செவ்வாய் நல்லா இருந்தா மட்டுமே தான் இந்த எல்லா விஷயத்தையும் குடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்காரு. அப்ப இந்த செவ்வாய் ரொம்ப நாட்கள் கழிச்சு மேஷத்துக்கு வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு? நெறைய கண் திருஷ்டிகள்னால கவலைப்பட்டுட்டு இருந்த நிதி பிரச்சனைகள் எல்லாமே இனி வந்து படிப்படியாக சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. மத்தவங்க உங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தானே, இவனுக்கு எப்படி இப்படி திடீர்னு ஒரு விஷயம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றோம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது உங்க ஜாதகப்படி அதிகபட்சமாக இருக்கும் பட்சத்துல இது ரொம்பவே அதிகமாக வேலை செய்ய போகுது. அதேபோல பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள். அப்பா எனக்கு செய்யல, அப்பா சொத்து இருக்கு, அப்பா என்னைய நீ வெளிய போ வீட்ட விட்டு நீ யாரு? அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் நடந்திருக்கு. அந்த எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல சுமூகமாக சரியா போகுது. எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்ல. சிம்மராசிய பொறுத்தவரை பெரிய பிரச்சனை வீடு தான். வீட்டு பக்கத்துல 1000 பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது நல்லா தான் இருப்பாங்க. எதார்த்தமா பழகுவாங்க. கூட இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைய கெளப்பி விட்டுருவாங்க. ஒரு வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசிக்கு, இனி வரக்கூடிய காலங்கள் வீடு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக சரியா போகுது. அதேபோல இடம் வாங்கிருவேனா, வீடு வாங்கிருவேனா, நான் போய் கேட்டா தரமாட்டேங்கிறாங்க. மத்தவங்களுக்கு அத விட கம்மி ரேட்ல குடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு இண்டிகேஷன் பண்ணுது? எனக்கு என்ன அதிர்ஷ்டம் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி நெறைய கவலைகள் இருக்கு. அதெல்லாமே படிப்படியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும். இந்த வருஷம் கண்டிப்பாக வீடு வாங்குறதுக்கோ, இடம் வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதேபோல எனக்கு நெறைய ப்ரமோஷன் வருது. அந்த ப்ரமோஷன நான் வேண்டாமா? இல்ல இதிலேயே இருக்கலாமா? அப்படிங்கிற நெறைய குழப்பங்களோட சுத்திட்டு இருக்கேன். அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவான விடை அப்படிங்கிறது இந்த நேரத்தில கிடைக்க போகுது. அதேபோல காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில பெற்றோர் சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த நேரம் பாருங்க, இந்த சிம்மத்த பொறுத்தவரையும் காதல் பண்ணா அப்பா ஒத்துக்கலைன்னா, அம்மா ஒத்துக்க மாட்டாரு. அம்மா ஒத்துக்கலைன்னா, அப்பா ஒத்துக்க மாட்டாரு. இந்த மாரி 2 பேர்னால நெறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில, இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக சால்வ் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அரசியல் சார்ந்த தொடர்புல இருக்கேன். அதனால நெறைய பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சிகளும், ஒரு குரோத்தும் கண்டிப்பாக வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக வரும். நம்ம ஒரு கிரகத்த மட்டுமே பேஸ் பண்ணி பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம செவ்வாயோடைய பெயர்ச்சி பலன்கள் மட்டுமே தான் பார்த்துருக்கோம். இன்னும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல பாக்கி உள்ளது 8 பிளானட்டோட ரூலிங் பிளானட் எது? உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல இன்னைக்கு தசா, புத்தி, நடப்பு, அந்தரம், இன்னைக்கு கோச்சாரம் இதெல்லாம் என்ன சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகம் தான் பதில் சொல்லும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர
நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.